ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். நீ எதை விரும்பினாலும் அப்படியே நடக்கும். இங்கே உன்னுடைய கேள்வி, நான் இன்பத்தை தானே விரும்பினேன், எனக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று. அதை போல நான் சந்தோஷத்தை தானே விரும்பினேன், எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகிறது என்று. இதற்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா? சொல்கிறேன், நன்றாக கேட்டு புரிந்து கொள். நீ விரும்பியது விரும்பியபடிதான் நடக்கும். உனக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோருக்குமே விரும்பியது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் விரும்பும் விஷயத்தில்தான் தவறு இருக்கிறது. புரிகிறதா? புரியவில்லையா? சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். ஒருவன் கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறான். எனவே அவனது முன்னேற்றத்தில் அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவிக்கின்றான். இன்னொருவன் தனது முதுமை காலத்திற்காக பணத்தை சேமிக்கிறான். எதற்காக என்று போய் அவரிடம் கேட்டால், முதுமை காலத்தில் ஏற்படும் நோய்களுக்காகத்தான், அதன் மருத்துவ செலவுக்காகத்தான் நான் இப்போதே பணத்தை சேமித்து வைக்கிறேன் என்று கூறுகிறார். அவன் விருப்பப்படியே முதுமை காலத்தில் நோய்களை அனுபவிக்கிறான். அவரை போல இருக்க வேண்டும், இவரை போல இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் அவரும் இவரும் வெளி தோற்றத்தில் நன்றாக எந்த குறையும் இல்லாதது போலத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்மனதில் படும் கஷ்டங்களும், வெளி உலகில் காணாமல் காணும் துயரங்களும் அவரை போல இவரை போல இருக்க வேண்டும் என விரும்பிய அவனும் அவர் துன்பத்தையும் இவர் துன்பத்தையும் அவன் விரும்பியபடியே அனுபவிக்கிறான். சொல்வது புரியவில்லையா? நாம் யாரை, அவர் நன்றாக இருக்கிறாரே, இவர் நன்றாக இருக்கிறாரே, நாமும் அது போல வாழ வேண்டும் என்று உங்கள் மனதில் எண்ணம் தோன்றுகிறது அல்லவா? ஆனால் அவர் வெளி உலகில்தான் நன்றாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் அவரை போல இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவருடைய கஷ்டங்களையும் சேர்த்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என இது விரும்பியதுதானே? அதுபடிதான் நீ விரும்பியபடியே உங்களுக்கு நடக்கும். நான் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஒருவர் அவர் விருப்பப்படியே சந்தோஷமாக வாழ்கிறான். அது இருந்தால்தான் சந்தோஷம், இது இருந்தால்தான் சந்தோஷம் என விரும்பும் ஒருவன் அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை தன்னுடைய சந்தோஷத்தை ஒத்திவைத்தே வாழ்க்கையை அனுபவிக்கிறான். பிச்சை எடுத்துதான் பிழைக்க வேண்டும் என கூறும் மனிதன் பிச்சை எடுத்துதான் ஆக வேண்டும். இவ்வாறாக மனிதன் எல்லா நன்மையிலும் ஒரு தீமையை உட்புகுத்தி அதை விரும்பவும் ஆரம்பிக்கின்றான். விருப்பப்படி விரும்பியபடி இருப்பதுதானே இன்பமாகும். நீ எதை விரும்புகின்றாயோ, எதை நோக்கி உன்னுடைய எண்ணங்கள் பாய்கின்றதோ அதுவே இங்கு நடக்கின்றது. அப்படி இருந்தால்தான் இன்பம், இப்படி இருந்தால்தான் தின்பம் என்று நீ விரும்பியதால் தான் உன் விருப்பப்படி நடக்கின்றது. ஆனால் நீ விரும்பியது நடக்கும்போது அது இன்பமாகவே நீ உணர்வதில்லை. அதாவது எதை எந்த கோணத்தில் அணுகினாலும் அந்த கோணத்தில் பிரதிபலிப்பதுதான் இந்த வாழ்க்கை. எனவே நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன் விருப்பத்தை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை. சற்று சிந்தித்து பார்த்து உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் எதிர்மறை வார்த்தைகளை புகுத்தாமல் நேர்மறையான எண்ணமாக மாற்றிக்கொள். கஷ்டப்பட்டுதான் முன்னேற வேண்டும் என்பது உன் விருப்பம். நிச்சயம் முன்னேறலாம் என நினைத்துக்கொள். தடைகளை எல்லாம் தாண்டிதான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம். தடையில்லாமல் முன்னேற வேண்டும் என நினைத்துக்கொள். தடையில்லாமல் முன்னேறுவேன் என உன் விருப்பத்தை மாற்றிக்கொள். தடைகள் வந்தாலும் அது உன்னை பாதிக்காது. நான் சொன்னதை புரிந்து கொண்டாயா? இது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை இதை அமைதியாக கேள். இந்த வாழ்க்கை அர்த்தங்களை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது விரும்பியபடியே நடக்கும். அதை நீ சரியாக விரும்ப வேண்டும் என்பதுதான் உன் வேலை இங்கு. ஏனென்றால் உன் வாழ்க்கை எப்போதும் எண்ணங்களை மட்டும்தான் பிரதிபலிக்கின்றது. நீ எதை அணுகுகிறாயோ அதுவே கிடைக்கும். எதை விரும்புகிறாயோ அதுதான் கிடைக்கும், அதுதான் நடக்கும். உன் விருப்பத்தை சரியாக எண்ணிக்கொள், சரியாக விரும்பிக்கொள். இதை புரிந்து கொண்டு உன் விருப்பங்களை உன் விருப்பப்படியே நிறைவேற்றிக்கொள்.
நீ விரும்பியதுதான் நடக்கும். நீ விரும்பியபடி உன் விருப்பம் நிறைவேற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல வேண்டியது நம்முடைய கால் தடங்களை மட்டுமல்ல, சில மனிதர்களின் எதிர்ப்பு, எதிர்பார்ப்பு, ஏளனம், சிலரின் புறக்கணிப்பு, சிலரால் ஏற்படும் அவமானம், சிலர் பதித்து செல்லும் துரோக சுவடுகள், இப்படி பல வாழ்க்கை தடங்களை கடந்தே நாம் செல்ல வேண்டும். ஆனால் வெற்றியும் தோல்வியும் நம்மை பாதிக்காமல் இருக்க பக்குவப்படுத்திக் கொள்வதே வாழ்வின் அடிப்படை இலக்கணம் என்பதை நீ ஏற்றுக்கொள். பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதையும் நீ மறந்து விடாதே. நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கவே கூடாது. இந்த நிகழ்காலம், இந்த நொடி மட்டுமே நம் கைகளில் இருக்கிறது. லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பான். பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம். ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றானோ, அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் மட்டும்தான் அழிந்து போவான். ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள். ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன்தான். ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இருந்தாலும் உயிருள்ளவன்தான். அந்த கடவுளை நமக்கு ஆசி வழங்கிவிட்டார். நான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான். அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது. ஆதலால் கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். நமக்கு இதுதான் கிடைத்தது என்று மகிழ்ச்சி கொண்டு பார். அது உனக்கு எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று. பசுங்கன்று 1000 பசுங்கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடர்ந்து செல்லும். அதுபோல கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடன் சென்று கொண்டிருப்பான். இந்த உலகில் 3 ரத்தினங்கள் உள்ளது. அது உணவு, நீர், நல்ல சொல், இன்சொல்லாக இருக்க வேண்டும். வெறும் கற்களான முத்தோ பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்றும் பொன்பொருள் என்றும் கூறுகின்றனர். அது உண்மையில் அது கிடையாது. நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம். நல்லதும் கெட்டதுமே நம்முடைய செயல்கள் மூலமே நமக்கு பின்னால் விளைகின்றது. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். அதனால் நாம் முன்பு நல்லது செய்திருந்தால் இன்று நாம் நல்லதையே அனுபவிப்போம். அதனால் நாம் நாளை நல்லதாக வாழ வேண்டும், நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்றே இந்த நொடியே நல்லதை செய். நான் இருக்கிறேன் உனக்கு, கலங்காதே, நல்லது நடக்கும். எல்லாம் மாறும். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ விரும்பியது அப்படியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் மாறும். நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தற்போதைய நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். எதற்கும் கலக்கமடையாதே. உனக்கு நல்லது நடந்தே தீரும். கற்கண்டு போல இனிக்கும் உன்னுடைய வாழ்க்கை. தித்திப்பாகவே மாறும் உன் வாழ்க்கை. சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கும் உன் வாழ்க்கை. நீ நன்றாகவே இருப்பாய். கவலையே படாதே. இனி நினைத்தது மட்டும்தான் நடக்கும். ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை நீ கோபிக்க வேண்டாம். புரிகிறதா? அவர்கள் மீது துவேஷமும் வேண்டாம். நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம். நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள். குரோதமும் துவேஷமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதனால் தான் சொல்கின்றேன், நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது. இறைத்தன்மையும் இதுவே ஆகும். அதனால் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நீ கற்றுக்கொள். யார் நம்மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசினாலும் அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதே. திரும்ப அவர்கள் மீது பழி போடாதே.
எந்த ஒரு எதிர்மறையும் அவர்களிடம் இருந்து வந்தால் அவர்களை நீ தூர தள்ளி வைத்தால் மட்டும் போதும். தூரமாக தள்ளி வைத்துவிட்டு அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கும் நல்லது, உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது. இது எல்லாம் நடந்தால் மட்டுமே எல்லாம் மாறும். நீ நினைத்ததும் நடக்கும். உன் தற்போதைய நிலைமை எல்லாம் மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கலங்காமில்லாமல் குழப்பமில்லாமல் தெளிவாக இரு. உனக்கு நல்லது நடக்கும். கற்கண்டு போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக, இனிப்பாக, தித்திப்பாகவே இருக்கும். நீ நன்றாக வாழப்போகின்றாய். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போதும் நடத்தி கொடுப்பதும் நான் அல்லவா? அதனால் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். துன்பம் எல்லாம் தீர்ந்து என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் இனி நடக்கப் போகின்றது. விதி என்று எதையும் நீ விட்டு விடாதே. அப்பாவிடம் தொடர்ந்து வேண்டு. விதிக்கும் விதிவிலக்கு என்று நான் ஒன்று வைத்திருக்கிறேன். அது உனக்கு வேலை செய்யும். உன் தலையெழுத்தும் மாறும். நான் சொல்வது போலவே செய்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், விரும்பியது வரும், ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு மட்டுமே பலிக்கும். நம்முடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை என்ற ஏக்கமே நம்மிடம் அதிகம் இருக்கிறது. நான் சொல்வது போலவே செய்து பார். ஒரு மண்டலத்தில், அதாவது 48 நாட்களுக்குள் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியே தேரும். நான் சொல்வது போலவே உடனே செய்துவிடு. கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நடக்கும். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமில்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தையும் தேடிக்கொள்வோம் இல்லையா? ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறைப்படி நாம் இறைவனிடம் வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும். அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது, வேண்டுவது பற்றி தான் நாம் இந்த ஆன்மீகம் குறித்த செய்தி தொகுப்பில் காண இருக்கின்றோம். கோவிலுக்கு சென்றால் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டு என்ற நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த முறை நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள். நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி முட்டி போட்டு வேண்டினாலும் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் முட்டு போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார். அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை. நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலை சுற்றி வலம் வருவார்கள். கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இப்படி எல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம். நம்முடைய சாஸ்திரங்கள் இப்படியும் சிலவற்றை வைத்திருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்தி கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பே மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும். நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும். அதாவது 48 நாட்களுக்குள் இது நடந்தே தீரும். அதுபோல நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு முன்பு வீட்டிலுள்ள பூஜை அறையில்
ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து எந்த தெய்வத்தை நீங்கள் மனதார நினைக்கிறீர்களோ அந்த உருவத்தை உங்கள் கண் முன் கொண்டு வந்து மண்டியிட்டு கையேந்தி அவரிடம் சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் 48 நாட்களில் ஒரு மண்டலத்தில் கண்டிப்பாகவே நிறைவேறும். கையேந்துபவரை அப்பா விடமாட்டார். நிச்சயம் அதற்கான பலனை தருவார். வெறும் கையோடு அனுப்புவது இறைவனின் கடமை அல்ல. எல்லாவற்றையும் தந்து அனுப்புவதே அவருடைய பொறுப்பு. அவர் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொண்டிருக்கும் போது நாமும் சரியாக வேண்டுதல் வைத்து அவரிடம் நம் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வோம். எப்பேற்பட்ட வேண்டுதலும் சரியாக 48 நாட்களுக்குள்ளே நிறைவடைந்துவிடும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். நிச்சயம் நான் சொல்வது சத்தியமான உண்மை. ஒரு முறை செய்து பார். 48 நாட்கள் பொறுத்திருந்து பார். கண்டிப்பாகவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நீ என்னை வந்து பார். நான் சொல்கிறேன், அப்பொழுது நான் சொல்வது உண்மைதான் என்று நீ என்னை அப்பிறகு நம்பினால் போதும்.